ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான நல் வாழ்த்துக்களை இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய வசனங்கள், வார்த்தைகள் எப்படிப்பட்டவைகள் என்று சொல்லி கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம். அது மாத்திரமல்ல, இந்த நியாய தீர்ப்பை குறித்து நாம் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். இந்த நாளிலே விசேஷமாக அவருடைய அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அவருடைய வசனங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை குறித்து நாம் தியானிக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் அல்லது ஆசீர்வாதம் என்ற நிலையிலே நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாய் வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 5 வசனத்திலே வாசிக்கும் பொழுது விதமாய் உள்ளது. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. தீர்க்க தரிசன வசனங்களை முதலாவது வாசிக்கிறவன், கேட்கிறவன், இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். யாக்கோபு 1 அதிகாரத்திலே வாசித்து பார்த்தால் அங்கே நாம் தேவனுடைய வசனங்களை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்க வேண்டும் என்று அங்கே எழுதப்பட்டுள்ளது. அப்போ வசனங்களை, இயேசுவின் வார்த்தைகளை கேட்கிறதே ஒரு ஆசீர்வாதம். ஏனென்றால் கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைகளை வாசிக்கிறவர்கள், இப்ப புத்தக வடிவிலே இருக்கிறது, அதை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த ரெண்டையும் விட அந்த வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள் அந்த வசனங்களை கை கொள்வார்களே ஆனால் அவர்கள் பாக்கியசாலிகளாய் இருப்பார்கள். காரணம், அந்த கை கொள்ளுகிறவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தை அடைய முடியும். அதை குறித்து நாம் நன்றாய் அறிந்து கொள்வதற்கு வேதத்தில் பல வசன ஆதாரங்கள் உண்டு. ஆகவே என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, அப்ப இந்த வசனங்களை, இயேசுவின் வசனங்களை கேட்டு அதை கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? யோவான் 8 அதிகாரத்துல 51 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 8:51, ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை அப்படிங்கிறார். அப்ப மரணத்தை காண்பதில்லை என்று சொன்னால் யார்தான் மரிக்காமல் இருக்கிறார்கள்? இயேசு உட்பட அவரும் மரித்தார். அந்த இடத்துல பாருங்கள், இயேசுவின் வார்த்தையை கை கொள்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற அர்த்தத்திலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ அவருடைய வார்த்தையை கை கொண்டு நடந்தால், ஒருவேளை இந்த உலகத்திலே மரிக்கிற அந்த மரணம் என்பது எல்லாருக்கும் உரியது, சரீர பிரகாரமான ஒரு மரணம். ஆனால் அவன் வார்த்தையினாலே, ஏற்கனவே தியானித்து விட்டோம், இயேசுவின் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது, அது உயிர்ப்பிக்கிற வல்லமை உடையதாய் இருக்கிறது என்று சொல்லி, அப்ப இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள் ஒரு மனிதனை என்ன செய்கிறது? அது உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இங்கே அவன் மரணத்தை காண்பதில்லை. 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அந்த 2ஆம் மரணத்துக்கு அவன் நீங்களாகி இருப்பான் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்விதமாக இயேசுவின் வசனங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், கை கொண்டு நடக்கிறவர்கள், அவர்கள் எட்டர்னல் லைஃபை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அந்த நித்திய ஜீவனை, நீடிய வாழ்வை, நித்திய வாழ்வை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அதாவது உலகத்திலே மரணத்துக்கு பின்பு உள்ள அந்த வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அதான் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 3:16 உள்ள வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்கும் பொழுது அவன் கெட்டு போகாமல் அந்த எட்டர்னல் லைஃப்,
நித்திய ஜீவனை அவன் சுதந்தரித்துக் கொள்வான் என்று சொல்லி எழுதப்பட்டுள்ளது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இயேசுவின் வசனங்களை கைக்கொள்கிறவர்களுக்கு அநேக நன்மைகள், ஆசீர்வாதங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இதிலே முதன்மையானதாக நான் இன்றைக்கு சொன்ன நித்திய வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை, நீடிய வாழ்க்கையை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வதற்கு தேவன் உதவி செய்கிறார். ஆகையினாலே இயேசுவின் வசனங்களை நாம் கைக்கொண்டு நடக்க தேவன் தாமே நமக்கு கிருபை தருவாராக. ஜெபம் செய்வோம். சர்வவல்ல தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி அவர் மூலமாய் உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் வெளிப்படும்படி செய்த கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய கரங்களிலே அது ஆண்டவரே அச்சடிக்கப்பட்ட ஒரு வேதாகம புத்தகமாய் எங்கள் கையில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அதை நாங்கள் வாசித்து ஆண்டவரே அதன்படி ஜீவிப்பதற்கு, வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அதன் மூலமாய் ஆண்டவரே நித்திய வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டும். கேட்ட அனைவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.